ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டெல்லி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த திரு ராஜா இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார் நீங்க டெல்லியில தான் இருக்கிறீங்க. சார் டெல்லி பிரச்சனையை கண்டிப்பா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. மதராசி பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக மக்களை அங்கிருந்து அகற்றும் நடவடிக்கைகளை மாநில அரசு ஈடுபட்டு இருக்கு. ஆனா மக்கள் முன்வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கண்டிப்பாங்க. அவங்க தெரிஞ்ச அளவுக்கு 40-50 வருஷத்துக்கு மேல இருந்து அங்க இருக்காங்க. அது திடுக்குப்புன்னு இத்தனை வருஷமா, அதாவது எதுவுமே இல்லாம உடனே நோட்டீஸ் கொடுத்து நீங்க எல்லாம் எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணி ஒரு ரொம்ப தூரம் கொண்டு போய் அவங்கள, அதாவது ஒரு காட்டுல கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. எப்படி அதெல்லாம் முடியும்? எங்க கட்சி இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தாலும் நாங்க அதை போய் ஹேண்டில் பண்ணி, தமிழ்நாடு இங்க இன்னைக்கு இல்ல, நியர் அபவுட் 70 இயர்ஸா இருக்காங்க அவங்க அந்த இடத்துல. சில பேர் சொல்றாங்க அப்படி 70 வருஷமா இருக்காங்களாம். 50 இயர்ஸ் மினிமம் எல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. பல ஆண்டுகளாக அங்க வசிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இது குறித்து புகாரும் கொடுத்திருக்கிறாங்க பல முறை. ஆனா எந்தவித பதிலும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சார் யாருக்கிட்ட போய் அவங்க முறையிடுவாங்க? டெல்லி முதலமைச்சர்கிட்ட அவங்க தான் பார்க்கணும். அவங்க தான் சொல்றாங்க எல்லாமே. அந்த எலெக்ஷன் டைம்ல அவங்க இதுதான் சொன்னாங்க, யாரையுமே நாங்க இது பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம், யாரையுமே இங்கேருந்து ரிமூவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திடுக்குப்புக்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரலையும் அவங்க ஆட்சி இருக்கு, ஸ்டேட்லயும் அவங்க ஆட்சி இருக்கு. அவங்க நினைச்சா அதை கண்டிப்பா நிப்பாட்டலாம். அவங்க நினைச்சா அவங்களுக்காக வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். பட் அவங்க யாருமே அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு பாக்குறது. ரொம்ப பாவம். இத்தனை வருஷமா இருக்காங்க. எல்லா ஸ்கூல் குழந்தைங்க எல்லாத்தையும் பாதிக்குது இல்ல. ஓகே சார். இப்ப டெல்லியில இருக்கும் அந்த மதராசி குடியிருப்பு வாசிகளுக்காக ஆம் ஆத்மி தரப்புல இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கையோ இல்ல அவங்களுக்கு ஆதரவாகவோ என்ன செய்ய போறாங்க? கண்டிப்பா துணை முதலமைச்சர், ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் மணிஷ் சிசோடியா 2-3 தடவை அங்க போயிருக்காரு. அவர் இப்போ அதை பத்தி தான் இப்ப சிந்திச்சுட்டு இருக்காரு என்ன பண்ண. ஏன்னா அவர் தான் அந்த கான்ஸ்டியூன்சில நின்னாரு, அவர் தான் கான்டெஸ்ட் பண்ணாரு. அவரு அங்க அந்த லோக்கல் எம்எல்ஏ போய் மீட் பண்ணாலும் அவர் சொல்ல, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, நீங்களாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய இது இருக்கு. பட் எங்க கட்சி சார்பாக மணிஷ் சிசோடியா அவர்கள் அடிக்கடி போயிட்டு இருக்காரு. நாளைக்கு கூட அவங்க ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு அங்க தொகுதியில. அந்த பகுதி மக்களை சந்திக்கிறாரு நாளை தினம் கூட. ஆமாங்க. ஆல்ரெடி 2 தடவை சந்திச்சு மீட் பண்ணிருக்காரு அவங்கள. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஏதோ கோர்ட் ஏதோ ஆர்டர் ஏதோ காட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க டிபார்ட்மெண்ட். அதுக்கு நாங்க கட்சி சார்பாக நாங்க போய் அதை பார்க்க போறோம். நன்றி சார். இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு ராஜா. மதராசி பகுதியிலிருந்து அங்க இருக்கும் தமிழர்களை வேறு பகுதிக்கு மாற்ற மாநில அரசு திட்டமிட்டிருக்கும் நிலையில் அங்கு சென்றால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் கூடும் என்று கூறி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.